வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், V4 டெக்கில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5G. ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 வருஷ காலமாகவே இன்றைக்கி நம்ம பயன்படுத்திட்டு வர ஒரு டெக்னாலஜி தான். அந்த 5G டெக்னாலஜியில் நிறைய இடங்களில் ஸ்பீடு எவ்வளோ வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுவோம். பொதுவாக நான் இருக்கிற எங்களுடைய ஊரில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேபிளாக 250 Mbps அப்படிங்கிறது எப்போவுமே கிடைக்குது. இது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோ ஏர்டெல் நெட்வொர்க்கில் நம்ம ஸ்பீட் டெஸ்ட் பண்ணது தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நமக்கு இன்றைக்கி இருக்கிற என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இதுக்காக ஏர்டெல் நான் தூக்கி வச்சு பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். இன்றைக்கி இருக்கிற நிலமையில் நிறைய இடங்களில் ஜியோவை கம்பேர் பண்ணும்போது நெட்வொர்க் இஷ்யூ இல்லாமல் 5G ரொம்ப ஸ்டேபிளாக கிடைக்கிற ஒரு நெட்வொர்க் அப்படின்னா ஏர்டெல் அப்படின்னு நான் தெளிவாக சொல்ல முடியும். ஏன்னா நிறைய இடங்களில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சில இடங்களில் போகும்போது சிக்னலே இருக்காது ஜியோவில். பட் ஏர்டெல்லில் 5G ப்ளஸ்ஸே கிடைக்கிறது பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஏர்டெல் ரொம்ப நல்லாவே ஸ்டேபிளாக அவங்க நெட்வொர்க்கை இன்னைக்கு நாட்களில் அதிகமாகவே பேசப்படக்கூடிய ஒரு நெட்வொர்க்காக ஏர்டெல் மாறிக்கிட்டு இருக்கு. என்ன கேட்டிங்கன்னா கம்பேரிசனில் ஜியோ பெஸ்ட்டா ஏர்டெல் பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பொறுத்தவரையும் மேக்ஸிமம் இடங்களில் எனக்கு சிக்னல் கிடைக்கிறதும் பிரச்சனை இல்லாமல் என்னால் ஃபோன் பேசவும் முடியுது, நல்ல இன்டர்நெட் ஸ்பீடையும் அக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னா நான் ஏர்டெல்லை தான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவில் ஜியோவுடைய ஸ்பீடையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் பாய்.